வெல்கம் டு திருவிஷன். ஸோ அந்த வீடியோவில் பார்க்க போகிறது அப்சஷன் படம் பார்த்தாச்சு, அதை பற்றி பேசலாம். இந்த படம் வந்துட்டு ரொம்ப பில்டப்புங்க. இந்த படத்துக்கு படம் அப்படி இருக்கு இப்படி இருக்கு, மிரண்டிட்டாங்க, பயமுறுத்திட்டாங்க, ஒரு வழி பண்ணிட்டாங்க, உற்சாக போக வச்சிட்டாங்க, என்னென்னமோ சொன்னாங்க. உடுத்தாய்ப்புக்கெல்லாம் வந்துட்டு இந்த படம் இல்லை, அந்த பொண்ணு ஒரு சிரிப்பு சிரிக்கும், அதுக்கே சரியா போச்சு. ஐயோ அந்த பொண்ணு என்ன பொண்ணாமா, அது சைக்கோ சார், அது சைக்கோட மோசமா பண்ணு சார். படம் பயமுறுத்திட்டாங்க சார், பயத்தை காமிச்சிட்டாங்க சார், அந்த அளவு தான் கொண்டு போயிருந்தாங்க. அதுவும் வந்துட்டு கதையை பார்த்தாக்க ஒண்ணுமே இல்லைங்க, சிம்பிளான கதை தான். ஹீரோயினுக்கு ப்ரொபோஸ் பண்ண நினைக்கிறாரு. அதுக்கு முன்னாடி ஒரு கடைக்கு போயிட்டு ஒரு விஷயத்த ஒன்று வாங்கிடுறாரு. அந்த விஷயத்த வந்துட்டு ப்ரொபோஸ் பண்றதுக்கு முன்னாடி பேசினா லவ் பண்ண வைக்கணும்னு அந்த நினைச்சிட்டு அந்த விஷயத்த உடைச்சிடுறாரு. ஸோ அந்த விஷயம் அப்படி நினைச்சிட்டு அவர் உடச்சிடறாருல, அதுக்கப்புறம் அந்த பொண்ணு இவர் மேல ரொம்ப அப்சஸ் ஆயிடுது, பயங்கர அப்சஸ் ஆயிடுது. எந்த அளவுக்குன்னா இவரே அந்த பொண்ணை, ஐயோ எனக்கு இந்த பொண்ணு வேணாங்க நான் ஓடிடுறேங்க, அந்த அளவுக்கு அந்த பொண்ணு வந்துட்டு இவர் மேல ரொம்ப பாசமா இருக்கு, ரொம்ப போட்டு ஒரு வழி டார்ச்சர் பண்ணிடுது. இதுக்கப்புறம் என்னாச்சு, இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னா இந்த படத்தோட கதை. லிட்டரலா அந்த படத்துல ஒரு சீனை சொல்றேன். கார்ல ஒரு சீன் ஒன்று இருக்கும், ஒரு ஹீரோவும் ஒரு பொண்ணும் உட்காந்து பேசிட்டு இருப்பாங்க. அந்த சீன்ல ஒரு விஷயம் நடக்கும் பாருங்க, மிரண்டிட லிட்டரலா. அப்படியே நானே வந்துட்டு இப்படியே தூக்கி வேறு போட்டுச்சு. லிட்டரலா ஒரு 2 மணி நேரத்துல ஜம்ஸ்கேர்லாம் சூப்பர் ஒர்க் இருக்கு, வேலை கொண்டு போயிருந்தாங்க. அண்ட் சவுண்ட் டிசைன்லாம் படத்துல செம்மையா ஒர்க் இருக்கு. அண்ட் டெக்னிக்கல் டீமும் இந்த படத்துக்கு செம்மையான டெக்னிக்கல் ஒர்க் பண்ணிருக்காங்க. பேசிக்கா சொன்னது ஒரு ஹாரர் படம் அப்படின்னே கிடையாது, இது ஆக்சுவலா ஒரு சைக்காலஜிக்கல் ஒரு ஹாரர் த்ரில்லர் படம் அப்படிங்கிற சொல்லிக்கலாம். இந்த பொண்ணு ஒரு நடிப்பு நடிச்சிருக்கு, அப்பா அந்த உத்தம வில்லன் சொல்ற மாதிரிதான் ஒரு ஷாட் பண்ணிருக்கா பாருங்க, அப்பா அவனை தவிர வேற யாருமே பண்ண முடியாது. அந்த அளவு அந்த பெர்ஃபார்மன்ஸ்ல அந்த பொண்ணு பிச்சு உதறிடுச்சு, வேலை பண்ணிருந்தாங்க. அண்ட் அந்த பையனும் வந்துட்டு மிரட்டி விட்டுருங்க. அண்ட் முக்கியமா அந்த படத்தை தியேட்டர்ல மட்டும் ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்றதுக்கான காரணம் என்னன்னா, அந்த பொண்ணு இவர் போட்டு ஒரு வழி பண்ணும், அதெல்லாம் வந்துட்டு சூப்பரா இருக்கும். அந்த விஷயத்துல அந்த பையன் உட்காந்து ஒரு முழிப்பா பாருங்க. அந்த விஷயம் நீங்க தியேட்டர்ல பாத்தீங்கன்னா தான் அவன் ஃபீல் பண்ற விஷயத்த நீங்களும் ஃபீல் பண்ணி நீ வந்து லிட்டரலா அவன் இடத்துல இருக்க மாதிரி ஒரு ஃபீல் ஒன்று வரும். அந்த ஃபீல் தான் தியேட்டர்ல மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதனால இந்த படத்தை தியேட்டர்ல பாருங்க அப்படின்னு சொல்றது. அண்ட் இந்த படத்துல ஒரு சில 18+ சமாச்சாரங்களும் இருக்கு, அண்ட் அதே மாதிரி ஒரு சில கொடூரமான விஷயங்கள் இருக்கு. அதனால இந்த படம் ஏ சர்டிஃபிகேட் 18+ எபோவ் இருந்தீங்க அப்படி இந்த படத்தை ட்ரை பண்ணி பாருங்க. இந்த படத்தை நீங்க ஃப்ரெண்ட்ஸோட ட்ரை பண்ணி பாருங்க, இன்னும் நீங்க ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. அண்ட் முக்கியமா சொல்லிக்கிறேன், இந்த படத்துக்கு ரொம்ப ஹைப் கொடுத்துறாங்க, அப்படி இப்படி கொடுத்துறாங்க, அதை அந்த மைண்ட் செட்ல போவாதீங்க. நான் அந்த படத்துக்கு வந்து அந்த மைண்ட் செட்ல போகல. பட் எனக்கு வந்து கொடுத்த ஹைப்புக்கு ஒர்த்து அப்படின்ற அளவுக்கு எனக்கு ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா இது வரைக்கும் பார்க்காத ஒரு வித்தியாசமான ஒரு விஷயத்த காமிச்சிட்டாங்க. கதையை நான் சொல்ல வரல, பட் இவங்க ஸ்கிரீன் பிளே கொண்டு போட விதமா இருக்கட்டும், அண்ட் படத்துல அடுத்தது நடக்கும் அப்படின்னு கெஸ்டே பண்ண முடியாது. அந்த அளவுக்கு கொஞ்சம் வித்தியாசமா ஒரு மாதிரி டிஃப்ரெண்டான ஒரு நல்ல ஃபீல் கண்டிப்பா உங்களுக்கு கொடுத்துச்சு. ஒரு மாதிரி என்னடா இப்படி பண்ணிட்டீங்க அப்படின்ற ஃபீல் இருந்துச்சு. அதுவும் இந்த படத்தை சுற்றி ஒரு சில தியரி எல்லாம் போயிட்டு இருக்கு. அது வந்து டீட்டெயிலா நான் இன்னொரு வீடியோல எக்ஸ்பிளேஷனா போடுறேன். இந்த படத்தோட ஃபுல்லா எக்ஸ்பிளைன் பண்ணி நான் போடுறேன். ஒரு சில தியரியும் சொல்றாங்க, அந்த தியரியை நான் என்னென்னு சொல்றேன். அதெல்லாம் வந்துட்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா சூப்பரா இருக்கு. நான் அடுத்தது நம்ம வீடியோலயே நம்ம கண்டிப்பா நான் அதை கண்டினியூ பண்றேன். ஸோ இந்த படத்தை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. இங்கிலீஷ்ல மட்டும் தான் ரன் ஆயிட்டு இருக்கு. ஸோ இப்போதைக்கு தமிழ் டப்பிங்ல வருமானு தெரியல தியேட்டர்ல, பட் ஓடிடியில் வருமாங்கிறது அதுவும் கன்ஃபார்ம் தெரியல, பட் வரும் தான் சொல்றாங்க, வெயிட் பண்ணி பார்ப்போம். அண்ட் ஓடிடியில் சீக்கிரம் வந்துருந்தாங்க, பட் அதுக்காக பார்த்து தியேட்டர்ல மிஸ் பண்ணாம பாத்துருங்க, அதையும் நான் சொல்லிக்கிறேன். ஓடிடியும் எப்போ வரும்னு தெரியல, அதுவும் எனக்கு யூஸ் வந்துச்சுன்னா நான் உங்களுக்கு கண்டிப்பா அப்டேட் பண்றேன். நான் சொன்ன மைண்ட் செட்ல போய் ட்ரை பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எனக்கு கிடைச்ச அனுபவம் உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும். ஸோ இந்த படத்தை பத்தி நீங்க பார்த்துட்டீங்க, ஸோ நான் சொன்ன மைண்ட்ல நீங்க போனீங்கன்னா எனக்கு கிடைச்ச அனுபவம் உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த படத்தை எங்கே நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருந்துச்சு, எப்படிலாம் நீங்க என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் சொல்லுங்க. அண்ட் அடுத்தது ஏகப்பட்ட வீடியோஸ் காத்துட்டு இருக்கு. இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் அண்ட் மூவி ரெக்கமெண்டேஷன், மூவி சஜஷன், மூவி ரிவ்யூஸ்க்கு நம்ம திருவிஷன் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த வீடியோல சந்திக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச், பாய்.